ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்ச நிசா அப்படிங்கிற ஆக்ஷன் ஃபேண்டசி அனிமேஷனில் வெளிவந்து மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட் போட்டுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு செகண்ட் பார்ட் போடுறேன். இன்னிலேருந்து நம்ம போடுற ஒரு மூவிலையும் ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒரு விடுகதை உங்களுக்கு கேட்பேன். அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். இன்றைக்கான விடுகதை என்னென்னா, மரியாதை இல்லாத ஊர் எது? இதுதான் இன்னைக்கான விடுகதை. எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்கன்றதை பார்க்கலாம். இது ஒரு தமிழச்சி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இப்போ இந்த முதல் பாகத்தோட ஆரம்பத்திலே ஒரு சின்ன வாய்ஸ் பிளே ஆகுது. அதாவது 1000 வருடங்களுக்கு முன்னாடி கடவுள்கள் கேயாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திர பொருளை உருவாக்குனாங்க உலகத்தோட சமநிலையை பாதுகாக்கிறதுக்காக. ஆனால் காலங்கள் கடந்த உடனே அந்த கேயாஸ் சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு. கூடவே சூரியன்ல இருந்தும் சந்திரன்ல இருந்தும் தனக்கான பவர்ஸை உரிய ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் சூரியனையே முழுமுணுன்ற நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த தேவர்களோட தலைவர், அதாவது தேவர்களோட ராஜான்றவர் 2 தூதர்களை அனுப்பி இந்த கேயாஸை கைது பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பி விடுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டாக வர்றது நல்லா தின்னு கொளுத்து போன பன்னி மாதிரி இருக்க ஒரு ஆள் பன்னி மேலேயே உட்காந்து வர்றான். அவன் பேர் கோவாலு. இந்த பக்கத்து ஒல்லியாக ஒருத்தர், அவனுக்கு ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி உடல் பாகம், இவனுக்கு பேர் ஷென்காங். நம்ம கதையோட வில்லனும் இவன் தான். எடுத்த உடனே வில்லனை பாருங்க. கேயாஷு ஒழுங்கா சரணடைஞ்சிரு, ராஜா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. உடனே படக்குன்னு நம்ம கோவால் உள்ள போகுது. ஏன்பா சின்ன பையனை ஏன் மிரட்டுற? ஏன்பா உன்கிட்ட இருக்க பவர்ஸை அண்ணன்ட்ட கொடுத்துரு, அண்ணன் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப மூக்கிலே ஒரு குத்து விடுது. அவன் அங்கிட்டு போய் பறந்து விழுகிறியா. இப்போ நம்ம வில்லன் நக்கலை சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ வில்லன் தன்னோட மின்னல் வாழை தூக்கி சண்டைக்கு போகிறான். பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பதில் இந்த கேயாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, பெரிய உருவமாக மாறி அதுக்கு ஒரு தன்மை இருக்குது. அதாவது அடுத்தவங்களோட சக்தியை அதால் இழுத்துக்க முடியும். அதனால் அந்த மின்னல் சக்தியை தனக்குள்ளே இந்த கேயாஸ் இழுத்துறது. இழுத்த உடனேயும் வில்லனையும் தூக்கி போட்டு மிதிக்குது. இப்போ டக்குன்னு இவன் வந்து கையை 2 கையையும் பிடிச்சி லாக் பண்ணிடுறான். ஆனால் இந்த கேயாஸ் பெரிய உருவமாகி 4 கையை எடுத்து அந்த கோவால போட்டு அடின்னு ஆள. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த தேவர்கள் அனுப்பி வச்சார்ல ராஜா, அட மண்டப்பயல்களை அவங்கள போய் அனுப்பினேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் போட்டு ஒரு பெரிய பாத்திரத்தை மேலேருந்து அந்த கேயாஸ் மேலேயே போடுறாங்க. போட்டோடனே கேயாஸ் லாக் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் கேயாஸோட சக்தியை 2 பிரிவாக பிரிச்சிடுறாங்க. ஒன்று நல்ல சக்தினும் ஒன்று கெட்ட சக்தினும் பிரிக்கிறாங்க. அதில் கெட்ட சக்திக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்றாங்க. அது என்ன சாபம்னா, 3 வருஷத்துக்குள்ள ஒரு மின்னலோட தாக்குதல்னால இந்த கெட்ட சக்தி அழிஞ்சிரும் அப்படின்னும், அதுவரை இந்த கெட்ட சக்தியை ரொம்ப பாதுகாப்பான இடத்துல வைக்கணும் அப்படின்னும் அந்த தேவர்களோட ராஜா சொல்கிறாரு. ஆனால் நல்ல சக்தியை இப்போ பூலோகத்தில் சென்டாங் நகரத்தில் லீ இன் அப்படின்னு 2 தம்பதிகள் இருக்காங்க. அவங்க கடவுளுக்கு ரொம்ப சேவை செய்கிறவங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி 2 குழந்தை இருக்குது. அந்த குழந்தை பெரிய சக்தி உடைய குழந்தை. அவங்களும் இப்போ இந்த மேலே இந்த தேவர்களுக்கு தான் உதவி பண்ணிக்கிட்டு இங்கேயே சேவர்களெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அவங்களோட மனைவி, அதாவது லீயோட மனைவி இன்னும் இப்போ கர்ப்பமாக இருக்காங்க. அவங்களுக்கு வயிற்றுல குழந்தை வேணும் இல்லையா, அந்த குழந்தைய இந்த நல்ல சக்தியை கொண்டு போய் அவங்க வயிற்றுல வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவர்களோட ராஜா நம்ம கோவால்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே வில்லனுக்கு காண்டாயிருது. நம்ம தான் சீனியரு, ஆனால் இவன்கிட்ட போய் கொடுக்குறாங்களே அப்படின்னு இந்த ராஜா மேலேயும் ரொம்ப கோவம் வருது. இப்போ இந்த பொறுப்பை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்னு கோவாலு பூமிக்கு சென்டாங் நகரத்தில் இருக்க லீ இன்னை பார்க்குறாங்க. அப்போ லீ இன்னும் சும்மா இல்லைங்க, இன்னும் எத்தனை வருஷமாக மாசமாக இருக்கா, கிட்டத்தட்ட 3 வருஷமாக மாசமாக இருக்கா போல். இதை தெரிஞ்சதுனால அவங்க கணவர் லீ சாமிகிட்ட போய் முறையிடுறாங்க. இன்னும் என் மனைவியை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு. இப்போ மேலேருந்து பொத்துன்னு
கோவால் வந்து விழுகுறியான். இந்த மாதிரி ராஜா தான் என்னை அனுப்புனாங்க, உங்கள் வயிற்றுல கருவில் இந்த மாதிரி இந்த நல்ல சக்தியை வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அதுக்கான ஏற்பாடை பண்ணுறாங்க. அது ஒரு கல் மாதிரி இருக்குது. அந்த கல்லில் இந்த நல்ல சக்தியை வச்சோம் அப்படின்னா அதனோட சக்தி போய் இந்த இன்னோட வயிற்றுல போய் சேரும் போல் கருவில். அதனால அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கத்து வில்லனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த மந்திரங்களால் வசியம் பண்ணக்கூடிய ஒரு தகடு மாதிரி வச்சிருக்கான். அந்த தகடை 2 தகடு எடுத்து 2 பேர் மேலே போடுறான். அதில் ஒருத்தன் வேகமாக வந்து இந்த கோவால் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து கொடுத்து இந்தா குடின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறான். இந்த கோவாலும் அதை எடுத்து குடித்த உடனேயும் பயங்கரமாக போதை மண்டைக்கு ஏறி மயக்கப்பட்டு விழுந்துடுறான். உடனே லீ வந்து என் மனைவிக்கு நீங்கள் வயிற்று வலி வந்துருச்சு, ஆனால் நீங்கள் இன்னும் இந்த நல்ல சக்தியை என் மனைவியோட வயிற்றுல நீங்கள் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப எந்திரிக்கவே மாட்டேறியான். அதனால் நங்கு 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 நங்குன்னு வயிற்றை போட்டு குத்துறாரு. குத்தி வயிற்றுல இருக்க அம்புட்டு சரக்கும் வெளியே வந்துடுது. ஆனால் சரக்கு ஓவராக குடிச்சனாலேயோ என்னவோ பாஸ்வேர்டை மறந்து போயிடுறேன் இந்த கோவால். அப்புறம் என்னென்னமோ பாஸ்வேர்டை போட்டு அப்புறம் கடைசி கைரேகை தான் பாஸ்வேர்டுன்னு கண்டுபிடிச்சி கைரேகை வச்ச உடனேயும் ஓப்பன் ஆயிடுது. ஓப்பன் ஆன உடனேயும் அந்த நல்ல சக்தியை கொண்டு போய் வைக்கலான்னு நினைக்கும் போது அந்த தாமரை பூக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல சக்தி தீய சக்தி 2 வெளியே வருது. வெளியே வரும்போது அந்த தாடிக்காரை ஒருத்தையும் வந்து அல்லையா சரக்கு கொடுத்தவன் அவன் வேகமாக வந்து அதை 2ஐயும் எடுத்துட்டு நல்ல சக்தி வைக்கிறதுக்கு தீய சக்தியை அந்த கல்லில் வச்சிடறான். அதனால அந்த லீயோட மனைவி இன்னுக்கு தீய சக்தி வயிற்றுல போயிடுது. ஸோ இப்போ கருக்குள்ள தீய சக்தி வருது, வெளியே வருது. இப்போ வேகமாக இவங்க 2 பேர் ஓடி போய் என்னான்னு பார்த்தாங்கன்னா அங்கே பிரசவம் பார்த்த ஒரு பொண்ணு இந்த மாதிரி நான் உங்கள் மனைவிக்கு பிரசவம் பார்த்தேன், அது என்னடானா குழந்தை வரல, அதுக்கு பதில் ஒரு முட்டை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தா அந்த முட்டை திடீர்னு 2 கண்ணு வருது. என்னன்னு பார்த்தா அந்த கண்ணு தாங்க குழந்தை. அப்படியே உருண்டு ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. அந்த முட்டை போய் ஒரு இடத்துல வெடிக்குது. வெடிச்சா எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. இப்போ பார்த்தா அது குழந்தையா மாறுது. குழந்தையெல்லாம் கையில் ஏதாவது கிடச்சா தூக்கி போட்டு விளாடுங்களா, அது மாதிரி இந்த குழந்தைக்கு சக்தி இருக்குது, நெருப்பு சக்தி. அதை தூக்கி தூக்கி போட்டு விளாடுது. அதனால அங்கே சுற்றி இருக்கிற இடம் பூரா நெருப்பு பற்றிக்கிட்டு எரியுது. உடனே அந்த கோவால் வேகமாக வந்து இந்த குழந்தைய எப்படியாவது அழிக்கணும், இல்லாட்டினா இந்த நாட்டுக்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போது அவங்க அப்பா வந்து தடுத்துடுறாரு. இந்த மாதிரி என் குழந்தைய நீங்கள் இது அழிச்சிடாதீங்க, நான் தானே வளர்க்க போகிறேன், அதனால் நான் நல்ல குழந்தைய வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துடுறாங்க. ஆனால் நீங்கள் இப்படி தடுத்துடலாம், ஆனால் 3 வருஷத்துக்குள்ளே இந்த குழந்தைக்கு மின்னல் சக்தியால் அழிவு ஏற்படும்னு தேவராஜா வந்து சாபம் கொடுத்துட்டாரு. எப்படினாலும் 3 வருஷத்தில் அழிவு தான் போகுது, அதனால இப்போயே அழிச்சிடுறேன் அப்படின்னு திரும்ப கோவாலை அழிக்க போகும்போது அவங்க அம்மா போய் தடுத்துடுறாங்க. அப்படியே ஊடால போய் அந்த குழந்தைய பாதுகாத்து விழுந்து படுத்திருக்காங்க. உடனே இவனால் ஒன்றும் பண்ண முடியல கோவாலால். உடனே இந்த குழந்தை வந்து கோவத்தில் அவங்க அம்மாவோட கையவே கடிச்சு வச்சிருது. கடிச்சோடனே அவங்க அம்மா அப்பையும் கூட கோவப்படாமல் நீ எதுக்கும் பயப்படாதடா கண்ணா, நான் உனக்கு இருக்கேன், நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ தாங்க அந்த குழந்தையோட நார்மலான ஒரு இதுக்கு வந்திருக்கு. அந்த கோவால் அந்த குழந்தையோட சக்தியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு கவசம் மாதிரி கழுத்தில் போட்டு விட்ருக்கு. அந்த கவசத்தோட இப்போ அந்த குழந்தை இருக்குது. இனிமேல் இந்த குழந்தைய 3 வருஷம் வரை நம்ம நல்லா பாதுகாப்பாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் முடிவெடுக்கிறாங்க. இப்போ கட் பண்ணால் நம்ம வில்லனை தான் கட்டுறாங்க. வில்லன் ஒரு கடலில் நல்ல நடுவில் கீழே போனால் அங்கே டிராகன்லாம் கட்டி போட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா இவங்க தப்பு பண்ணிலாம் கட்டி போட்டு வைக்கல. இந்த டிராகன்லாம் ஒரு காலத்தில் தேவராஜாவுக்கு உதவி பண்ணி இருந்திருப்பாங்க. வில்லன்களை பூரா அழிச்சு தீய சக்திகளை பூரா அழிச்சு இந்த கடலோட ஆழ்கடலில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த தீய சக்திகள் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த டிராகன் பூரா பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்கும் கடற்கடியிலேயே ரொம்ப நாளாக. அதனால் நீண்ட காலம் ஆனதுனால இந்த டிராகனாலையும் இந்த கடலை விட்டு வெளியே வர முடியலை. அதனால் இங்கேயே மாட்டிக்கிறாங்க. இப்போ எப்படியாச்சும் நம்ம வெளியே வராட்டினாலும் நமக்கு அடுத்து உள்ள சந்ததிகள் வெளி உலகத்தை பார்க்கணும்னு நினைக்கிற இந்த டிராகன் ராஜா வில்லனோட கை கோர்த்து வில்லனுக்கு உதவி செய்யலான்னு முடிவு பண்ணுதுங்க. இப்போ அந்த டிராகன் ராஜா வில்லன்ட்ட கேட்குது, நான் சொன்ன மாதிரி அந்த நல்ல முத்துவை நீ கொண்டு வந்துட்டியா, இதோ என் கையில் தான் இருக்க அரசே, அதை இந்த டிராகன் முட்டையில் போடு அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த வில்லனும் அந்த முட்டையோட சக்தியோட இந்த நல்ல சக்தியையும் போட்டுடுறான். போட்ட உடனேயும் அது 2ம் சேர்ந்து ஒரு குழந்தைய உருவாகுது. இப்போ லீ வந்து கோவால கூட்டிட்டு ராஜாவை பார்க்கறதுக்காகவும் தான் குழந்தைய காப்பாத்துங்கன்னு கேட்கறதுக்காகவும் போயிட்டுருக்காங்க.
வானத்துல மேகங்களுக்கு நடுவுல ஒரே ஒரு கதவு இருக்கு. அது மட்டும்தான் ராஜாவுக்கு பார்க்கறதுக்கான வழி போல. இப்போ அந்த கதவுக்கு முன்னாடி நின்று கதவு திறன்னு கேட்குறாங்க. ஆனால் எவ்வளோ சொன்னாலும் அந்த கதவு திறக்கவே மாட்டேங்குது. இப்போ அந்த இடத்துக்கு மேகநாதர்னு ஒருத்தர் வரான். மேகங்களோட அரசன் போல. அவன் வந்து கோவாலே நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறான். இவர் தான் லீ. இவரோட குழந்தை தீய சக்தியாக மாறிடுச்சு. அதனால இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக தான் நாங்கள் ராஜாவை பார்க்க வரோம் அப்படின்ட்டு. ஐயோ ராஜா இப்போ டூருக்காக வெளியே போயிருக்காரு, வரதுக்கு எப்படி 3 நாள் ஆகும் அப்படின்னு அந்த மேகராஜா சொல்கிறான். சரி என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க அதையாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேகராஜா கேட்கும்போது லீ சொல்றாரு, இந்த மாதிரி என்னோட குழந்தைக்கு சொர்க்கத்தோட மின்னலால 3 வருஷத்துக்கு அப்புறம் தாக்குதல் ஏற்பட்ட அழிவான இருக்கு. அந்த அழிவை தடுக்கிறதுக்காகவும் என் குழந்தைய காப்பாற்றுறதுக்கான வழியையும் கேட்கதான் ராஜாட்ட வந்தோம் அப்படின்றாரு. அடக்கடவுளே, இந்த சாபத்தால யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது இந்த மேகராஜா சொன்ன உடனே மனசுடைஞ்சு போயிடுறாரு. உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கத்தில் நம்ம குட்டி குழந்தை நிஜா இருக்கான் இல்லையா, அவனுக்கு இப்போ 1 வயசு ஆகுது. இவன் வெளி உலகத்துக்கு போயிட்டு மக்களுக்கு ஆபத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேனலோட அரண்மனையை சுற்றி ஒரு மந்திர வளையத்தை போட்டிருக்காங்க. அந்த கோவத்தாலேயே என்னவோ இங்கே இருக்க ஒரு வீடையும் அடித்து தும்சம் பண்ணிட்டு எப்போ பாரு எனக்கு கோவம் போர் அடிக்குது. எவ்வளோ நேரம் தான் இந்த கட்டமையில் உட்காந்து வெளி உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறது. என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என் மேலே அக்கறையே கிடையாது. இங்கே உள்ளவங்க எல்லாரும் என்னைய தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்து என்னடா கண்ணா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எப்பயும் போல தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். சரிடா இன்னைக்கு நம்ம விளையாடுவோமா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. என்னம்மா எப்பயுமே உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லுவீங்க, இன்னைக்கு எனக்கு வேலை இல்லை, அதனால தான் இன்னைக்கு உங்க கூட முழுசாக விளையாடலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரே சந்தோஷம். உடனே வந்து அம்மாவோட விளையாடுறான். ஏதோ கட்டை மாதிரி இருக்குது, அதை காலில் ஏற்றி விட்டு 2 பேரும் விளையாடுறாங்க. ஆரம்பத்தில் நார்மலாக தான் கேம் போய்கிட்டு இருக்கு. போக போக இந்த நிஜா வந்து பெரிய சக்தி வாய்ந்தவன் இல்லை, அதனால அந்த கட்டையை வச்சு தூக்கி படும்போது அவங்க அம்மாவோட உடம்புல பட்டு அவங்க அம்மா தூக்கி எறியப்படுறாங்க. ஐயோ இது மாதிரி இவங்க கூட விளாண்டா நமக்கு ஜோலி முடிச்சிடுவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவசம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போவா விளாட்லான்னு விளாட்றாங்க. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சக்தி இருக்கனால அவங்க அம்மாவோட அவனோட தாக்குதலை தாங்க முடியுது. ஆனால் கூட இருக்க 2 காவலாளிகளால் தாங்க முடியல. மூக்கு கண்ணு வாயிலேருந்து ரத்தம்லாம் வருது. இப்போ திடீர்னு இன்னொரு காவலாளி உள்ளே வந்து இந்த மாதிரி அரக்கர்கள் வந்து நம்மளோட கோட்டைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க, அதனால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே நிஜாவோட அம்மா கிளம்புறாங்க. உடனே நிஜாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுறேன். போங்கம்மா நீங்கள் எங்கூட விளையாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறீங்க, நீ கவலைப்படாதடாம்மா, நான் வந்துடுறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும்போது வாயில் காவலர்னு 2 பச்சை மனுஷனை காட்டுறாங்க, அண்ணன் தம்பி போல். அவங்கள்ட்ட இந்த மாதிரி நீ நிஜாவை நல்லா பார்த்துக்கோ, போன வட்டம் மாதிரி இந்த வட்டம் தப்பிக்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே 2 பேரும் நீ தாண்டா தப்பிச்சதுக்கு காரணம் 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம நிஜா நேக்க அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியே வந்துடுறாரு. நேராக அவங்க நகரத்துக்குள்ளே வந்தவன் 1 2 3ன்னு எண்ணிக்கிட்டு இருக்கேன். இவனை பார்த்தோன்னே நிஜாவை பார்த்தோன்னே மக்கள்லாம் தெரிச்சிட்டு ஓடுறாங்க, எல்லாம் வீட்டுக்குள்ளே போய் பதுங்கிக்கிறாங்க. ஆனால் அந்த நிஜா விடுறதாப்புல தெரியலை. எதுக்கு இப்படி நம்ம ஹீரோவை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு இந்த மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கான். மரத்தை போட்டு ஆடுறது, அடிக்கிறது, தண்ணிக்குள்ளே போய் விழுந்தா கூட அவங்கள பூடு பேன்னு வந்து கத்தி பயன்படுத்துறது, இப்படின்னு பயங்கரமாக பண்ணியிருக்கான் நம்ம ஹீரோ. இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே ஒரு சில சின்ன பையங்க இந்த நிஜாவோட தொல்லை தாங்கலடா, அவனை நம்ம எப்படியாச்சும் போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ முதல்ல இந்த பண்ணி மூஞ்சி மாஸ்கை போடுங்கடா, இப்போ பிளானை போடுவோம் அப்படின்னு பிளானை போடுறாங்க. முதல்ல அந்த நிஜாவை பாலத்துக்கிட்ட கொண்டு வருவோம். அவன் அந்த பாலத்தில் நடந்து போகும்போது அங்கே இருக்க கட்டையை பிடிங்கி விட்டா அவன் தொப்புன்னு கீழே விழுவான். அப்போ மேலே கட்டி வச்சிருந்த 2வது ட்ராப்புக்குள்ளேருந்து எக்கச்சக்கமான ஆயுதங்கள் அவனோட உடம்பை வந்து குத்தும். ஒருவேளை அதிலிருந்து அவன் தப்பிச்சா கூட 3வது ட்ராப்பில் ஒரு பாறையை உருட்டி விடுவோம், அதை அவனை போய் நசுக்கிடும். இங்கேயும் தப்பிச்சானா 4வது ட்ராப்பில் நம்ம செட் பண்ணி வச்சிருக்க விஷப்பாம்பு விட்டு கடிக்க விடுவோம். பயந்து அவன் ஓடும்போது தெரியாதனமாக அங்கே இருக்க குழவியை தட்டி விட்டுருவான். அதை பார்த்துட்டு பயந்தும்போது ஓடும்போது அங்கே சேத்துக்குள்ளே தள்ளி விட்டுருவான். சேத்துக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் அவனை லாக் பண்ணிடலாம் தலைவர் அப்படின்னு இந்த சின்ன பையன் வந்து மாஸ்க் போட்ட பண்ணி மூஞ்சி ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கு. உடனே அந்த தலைவர் அப்போனா வாங்கடா அந்த சேரு பூரா உச்சாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து உச்சாடிச்சிட்டு இருக்காங்க.
அப்பதான் தலைவருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்டா நீ சொன்ன பிளான்லாம் வைக்கலாம், ஆனால் எப்படி அந்த நிஜாவை அந்த இடத்துக்கு கொண்டு வர்றது? சும்மா அது ஒரு சின்ன வேலை தான் தலை. எப்படிடா அவனை நம்ம பயமுறுத்தினா போதும். எப்படிடா பயமுறுத்துறது அப்படின்னு கேட்டால், முகத்தை எடுத்துட்டு இப்படி அப்படின்னு காட்ட நம்ம நிஜா தாங்க எல்லா பிளானும் கொடுத்துருக்குது. நிஜாவை பார்த்துட்டு இவங்க எல்லாம் பயந்து போகிறாங்க. நிஜாவுக்கு என்னென்ன செய்யணும்னு இவங்க பிளான் போட்டு வச்சாங்களா, அது பூரா இப்போ இவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி பயங்கரமாக இங்கே ரகலை போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கிவானுக்கு செம்மையாக வந்துடுச்சு. நில்லுடா, என்ன நீ என்ன பெரிய இவன் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நிஜாவை பார்த்து கேட்குறான். வாயை மூடு அப்படின்னு சொன்னால், இல்லை நீ தீய சக்தி அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம நிஜாவுக்கு தீய சக்தின்னு சொன்னாலே பயங்கரமாக கோவரும். அதனால அங்கே இருக்க பாறையை ஒரே தள்ளு உருட்டி விடுறான். அப்போ அந்த பயங்க மேலே போய் விழுக போகுது. உடனே இங்கே அப்போ நல்ல வேலை கரெக்டாக கோவால் உள்ளே வந்து ஒரு கயரை போட்டு அவங்க பூரா காப்பாற்றிடுறாரு. அப்படியே பின்னாடியே அவங்க அப்பா அம்மாவுல வந்து, ஏழை உன்னோட ஆட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சுடா, இதுக்கு மேலே உன்னை வெளியே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டு பயங்கரமாக மந்திர கூட்டை போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவும் மனசே கேட்கல. நம்ம மைனை ஏன் இப்படி பண்ணுறோம்னு அவங்களுக்கே உறுத்துது. அப்போ கோவால்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருக்கும்போது அந்த கோவால் அப்போ தான் ஒரு யோசனை சொல்கிறாரு. இந்த மாதிரி நல்ல கெட்டவங்களாக இருந்தாலும் நம்ம வளர்க்குற விதத்தை பொறுத்து அவங்க நல்லவங்களாக மாறலாம். அதனால் நீங்கள் ஏன்ட்ட அனுப்பிவிடுங்க, நான் அவங்க மைனுக்கு நல்ல பயிற்சிகளை கொடுத்து ஆனால் ஒரு சிறந்த வீரனா மாத்துறேன், நம்மளோட தேவர்களை காப்பாத்துறதுக்குரிய ஒரு சோல்ஜராக மாத்துறேன் அப்படின்றத சொல்றாரு கோவாலு. இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனால சரின்னு சம்மதிக்கிறாங்க. இப்போ நிஜாவை பார்க்கறதுக்காக உள்ள ஒரு ஆள் போனால் அங்கே நிஜா இல்லை. ஐயோ நிஜா உள்ளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வெளியே வரோம். வெளியே வரும்போது தான் தெரியுது நம்ம நிஜா உள்ளே தான் இருக்கேன், ஆனால் மேலே அந்தரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ எல்லாரும் போனதுக்கப்புறம் அந்த மந்திர வளையம் கேப் வருது. அந்த கேப் வழியாக திரும்ப நிஜா வெளியே வரான். வெளியே வரும்போது ஒரு பெயிண்டிங் டிராயிங் மாதிரி இருக்குது. என்னடா இது மேஜிக் டிராயிங் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஜா தொடங்கும்போது அதுக்கு உள்ளே போயிடுறான். நிஜா உள்ளே போனால் அங்கே நம்ம கோவாலு தான் இருக்கான். அது ஒரு மந்திர உலகம் போல். இங்கேயுமே ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான் நம்ம நிஜா. இப்போ கோவாலு அவரோட மேஜிக்கல் ப்ரஷ் எடுத்து பயங்கரமான வித்தைகளை காட்டிக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை ப்ரஷ் எடுத்து ஆட்டினோன்னே அது ஒரு பறகா மாறுது. வானத்தில் ப்ரஷ் எடுத்து ஆட்டினோன்னே பயங்கரமாக ஒரு சூறாவளி மாதிரி தண்ணி மேலேருந்து வருது. இது அப்படியே போட்டா மாதிரி 2 பேரும் நீந்திட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு செடி இருக்குது. அந்த செடியை வந்து ஒரு சாப்பாடாக மாற்றுறாங்க. சாப்பாடாக மாற்றிட்டோன்னையும் நம்ம நிஜா போய் சாப்பிட்லான்னு போகையில் அது திரும்ப செடியாக மாறிடுது. அது மாதிரி நிறைய உருவங்கள்லாம் மாறுது. அதை பார்த்துட்டு நம்ம நிஜாவுக்கு ரொம்ப ஆசையாயிடுது. எப்படியாவது இந்த வித்தையெல்லாம் நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஜா ஆசைப்படுறேன். அதனால் எனக்கு அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்றவும் நம்ம கோபாலும், நான் இதை பல வருடங்களாக ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டேன், இங்கே வா உனக்கு நான் அந்த மந்திரத்தை சொல்லித்தரேன், ஆனால் இதை கற்றுக்கிறதுக்கு உனக்கு நாளாகும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாங்க கோபால் நிஜாவுக்கு. அந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டாங்க. கோவாலு உன்னை நான் என் பிள்ளையை பார்த்துக்கோ சொல்லி கொடுன்னு சொல்லி சொன்னால், எங்கடா என் மகன் அப்படின்னு கேட்கும்போது, அதான் அங்கே தானே இருந்தேன், ஐயோ இப்போ காணாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தேடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நம்ம நிஜா தண்ணிக்குள்ளே கிடக்காங்க. குப்பர் அடிச்சு ஐயோ என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே வேகமாக நம்ம கோவாலு குடுகுடுன்னு ஓடியாந்து தண்ணிக்குள்ளே கொடுது. ஒன்று நிஜாவை தூக்கிட்டு வந்து வெளியே போட்டு வாயை ஊதுறான் கோவாலு. ஊதுனோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நிஜா பையன் ஒரு தவளையா மாறிடுறான். தவளையா மாறினோடனே அந்த தவளையில உள்ள விஷம் பூரா இந்த கோவால் உடம்பு ஓட்டிடுது. உடனே கோவாலுக்கு விஷம் ஏறிடுது. அப்புறம் தான் தெரிய வருது நிஜா தான் உருவம் மாறி இருக்கேன், அவங்க அம்மாவும் அங்கே வரல. அவங்க அம்மா உருவத்தில் நிஜா வந்து இவ்வளோ வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கான். உடனே அந்த கோவால் வந்து போய் எனக்கு இதுக்கு மாற்று மருந்து எடுத்துகிட்டு வா, என் பையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அப்போ நிஜா வந்து வேகமாக போய் கோவாலோட பையில் போய் என்ன அதை மறந்து கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அங்கே கத்தி, அதில் ஒரு வித்தியாசமான ஈட்டியும் இருக்குது. உடனே இது என்ன சூப்பராக இருக்குது ஈட்டி அப்படின்னு, அது ஒரு நெருப்பு ஈட்டி, அதை அமுக்குனா நெருப்பு வரும் அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் அமுக்கணுமான்னு சொல்லிட்டு பட்டகனும் நம்ம நிஜா அமுக்கிடுறான். அமுக்கினோடனையும் கோவாலோட பட்டாக்ஸ்ல நெருப்பு விழுந்துருது. ஐயோ நீ காப்பாற்றுங்கன்னு கோவாலை கத்திட்டு இருக்கான். இப்போ அதே நேரம் நம்ம லின்னும் உள்ளே வந்துட்டாங்க. கோவாலை காப்பாற்றிட்டு நிஜா என்னடா பழக்குது, நீ இன்னும் திருந்தவே இல்லையா
ஆமாம், இப்போ திரும்ப என்ன ஆக போகுது? இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. எங்களை போல் நீயும் சென்டாங் நகரத்தில் உள்ள எல்லா மக்களையும் நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவால் சீரியஸாக பேசும்போது, நான் எதுக்கு அந்த மக்களை பாதுகாக்கணும்? அவங்க என்னைய அரைக்கேன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க. என்னை சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட என்னை யாருமே விளையாட விடலை. நான் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட விளையாண்டா கூட என் மேலே கல்லை தூக்கி எறிகிறது, தூக்கி வீசுறது அப்படின்னு என்னைய கொடுமைப்படுத்திருக்காங்க. அவன் முதல்ல சின்ன பையனில் நல்லவனாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் தான் அவனை புரிஞ்சுக்காம ஒதுக்கி வச்சிருக்காங்க. இவன் அரைக்கேன்னு சொல்லி இவனை யாரையும் எதுலையும் சேர்த்துக்காம கல்லை விட்டு எறிகிறது, தக்காளியை போட்டு எறிகிறது, விளையாடவும் வரவிடாம ரொம்ப ஒதுக்கி வச்சனால தான் இவன் இந்த மாதிரி மக்களை கொடுமைப்படுத்தணும்னு முடிவுக்கே வந்திருக்கான். நிசா ஆல்ரெடி நல்ல பையன்தான். உடனே அவனை சமாதானப்படுத்துகிறாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும். இந்த மாதிரி நீ ஒரு தெய்வீக குழந்தைட, உனக்குள்ள நல்ல சக்தியும் இருக்குது அப்படின்னவும் அப்புறம் ஏமா எல்லாரும் என்னையும் அரைக்கேன்னு சொல்கிறாங்க? மற்றவங்க சொல்கிறதுனால நீ அரைக்கம் கிடையாது. உனக்குள்ளே உள்ள நல்லதை கொண்டு வா வெளியே. நீ அவங்களுக்கு உதவி பண்ண அப்படின்னா அவங்க உன்னை ஏற்றுக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நிசாக்கும் ஓரளவு இது கரெக்டுன்ற மாதிரி தான் தோணுது. உடனே இந்த மாஸ்டர்கிட்ட இருந்து எல்லா வித்தையும் கற்றுக்கிட்டு அரக்கர்கள்ட்ட இருந்து இந்த சென்டாங் மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற முடிவுக்கு நம்ம ஹீரோ நிசா வராங்க. உடனே இப்போ பயிற்சி ஆரம்பிக்குது. நம்ம நிசா பயங்கரமாக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ கோவாவில் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இல்யூசனில் தான் பயிற்சி கொடுக்குறாங்க. அப்போ அரக்கர்களை அழிக்கிறேன்ற பேரில் அங்கே இருக்க மக்களையும் நிசா தாக்கிக்கிட்டு இருக்கான். ஏன்டா அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா, இது வெறும் இல்யூசன் தானே, யார் தாக்கப்பட்டாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லைல்ல அப்படின்றான். கோவத்தில் கோவாலே திட்டி போடுறாரு நிசாவை. உடனே நிசா அவர்கிட்ட இருக்க மந்திர பரிசை வாங்கிட்டு அந்த இல்யூசன் அந்த மாய உலகத்துலேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே இப்போ நிசாவோட அப்பாவும் கோவாலும் உள்ளேயே மாட்டிக்கிறாங்க. இவன் மாட்டுக்கு அந்த மந்திர பரிசை வீட்டுக்குள்ளே போட்டுட்டு கிளம்பி போயிட்டான். கட் பண்ணால் அடுத்து கடற்கரை ஒட்டி இருக்க கிராமத்தை சேர்ந்தவங்க வழக்கம் போல் ஒரு சில வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ளேருந்து ஜெல்லி வடிவத்தில் இருக்க ஏதோ ஒன்று பதுங்கி பக்கத்தில் இருக்க கிராமத்துக்குள்ளே வருது. அதுக்கு முன்னாடி ஒரு நாய்க்குட்டி வேற நிற்கும். ஆகா, மாட்டுச்சிடா சாப்பாடுன்னு சொல்லிட்டு அந்த ஜெல்லியாக இருக்கிறது ஒரு பெரிய அரக்கனா மாதிரி அந்த நாயை வாயில் பிடிச்சி போட பார்க்குது. அப்போ நீ அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சவுண்ட் வருது. என்னடான்னு பார்த்தா முன்னாடி நம்ம ஹீரோ தான் நிற்கிறான். அப்போ உடனே நம்ம ஹீரோ நிசா அந்த அரக்கனோட வயிற்றுல ஒரு குத்து கொடுத்துன உடனே அவனுக்கு அப்படியே ஆடி போயிடுறான். ஐயோ, இவன்ட்ட மாட்டினோம்னா நம்மளை கொண்டுருவான் போலையே, நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அரைக்கேன் ஜெல்லியா மாதிரி உசுருக்கு பயந்துக்கிட்டு இங்கே அப்படியே ஓடுறான். ஒரு கட்டத்தில் பக்கத்தில் இருக்க தண்ணி தொட்டிக்குள்ளே போய் ஒளிஞ்சா கூடவே நம்ம ஹீரோ வந்துட்டான். பின்னாடியே அந்த கிராமத்தை சேர்ந்த மக்களும் வந்துட்டாங்க. நிசா, நீ இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எங்கள் கிராமத்தையே அழிக்க பார்க்குறியா? நான் எதுவும் பண்ணலை, இங்கே ஒரு அரைக்கன் வந்துட்டான், அதனால் அவனை நான் தான் தடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டுறாங்க இந்த கிராமத்தில் உள்ளவங்க. நீ முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொன்னால் அந்த அரைக்கனை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையில் இருக்க தண்ணியை நெருப்பை வச்சு பற்ற வச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா பயங்கரமாக தீப்பிடிச்சி அந்த கிராமமே எரியுது. ஆனால் அந்த பச்சை அரைக்கன் அங்கேருந்து தப்பிச்சிட்றான். அது மட்டும் இல்லாமல் அந்த பச்சை அரைக்கன் வேகமாக போகலை, அது ஜெல்லியாக போய்கிட்டு இருக்கிறப்ப அங்கே திவான் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனோட தங்கச்சியை இந்த பச்சை அரைக்கன் ஜெல்லியா மாதிரி தூக்கிட்டு போகுது. பின்னாடியே நம்ம ஹீரோ துரத்திக்கிட்டே வரான். ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோ தான் அந்த தங்கச்சியை தூக்கிட்டு போகிற மாதிரி தெரியுது. அதனால் அவன் கத்திரியா, நிசா பையன் என்னோட தங்கச்சியை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு. இதுக்கடையில் அந்த பச்சை அரைக்கன் குழந்தையோட கடலுக்குள்ளே குதிக்கலான்னு பார்க்கும்போது சடனாக அந்த ஒட்டுமொத்த தண்ணி கடல் தண்ணியுமே பனிக்கட்டியாக அப்படியே உரைய ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா இப்போ தான் டிராகன் இளவரசன் வரான். அதாங்க உள்ள கடலுக்கடியில் ஒரு டிராகன் ஒரு முட்டையை கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் நல்ல சக்தி வச்சுருப்பாங்க. அந்த நல்ல சக்தி குழந்தை தான் இந்த டிராகன். இவனை இனிமேல் டிராகன் மனுஷன்னு சொல்லுவோம். இப்போ அந்த டிராகன் மனுஷன் அரக்கன்ட்ட ஒழுங்கா நீ அந்த குழந்தைய விட்டுருன்னு கேட்குறான். என்னால் முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரக்கன் சொல்கிறான். இப்போ அரக்கன் இந்த டிராகன் மனுஷன் கூட சண்டை போடையில் இந்த டிராகன் மனுஷன் ஒரே அடியில் அரக்கனை தரையில் தள்ளிவிட்டு இந்த குழந்தைய காப்பாற்றிடுறான். காப்பாற்றினவனையும் குழந்தைய இந்த டிராகன் மனுஷன் காப்பாற்றினதுக்கு நிசா நன்றி சொல்லுவான்னு பார்த்தா நான் தானடா அந்த குழந்தைய துரத்திட்டு வந்தேன் காப்பாற்றணும்னு, இப்போ நீ காப்பாற்றி நல்ல பேர் எடுக்கலான்னு பார்க்குறியா, கூழா குழந்தைன்னு சொல்லி நிசா அந்த குழந்தைய பிடிங்கி மறுபடியும் இந்த அரக்கண்டையே கொடுத்துட்றான். இப்போ வாடா நம்ம 2 பேரும் சண்டை போடுவோம், நான் உன்ட்ட இருந்து இந்த குழந்தைய காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நிசா. அதுக்கு உடனே இந்த டிராகன் மனுஷன் நிசாட்ட நீ முதல்ல ஏன் கூட சண்டை போடு, அதுக்கப்புறம் நீ அந்த குழந்தைய காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. 2 பேரும் ஈக்குவலாக சண்டை போடுறாங்க. ஏன்னா இந்த டிராகன் மனுஷன்ட்ட நீர் சக்தி இருக்குது, நம்ம நிசாட்ட நெருப்பு சக்தி இருக்குது.
ஆனால் நம்ம ஹீரோ நிஷாவால் டிராகன் மனுஷனை சமாளிக்க முடியல. ஏன்னா நிஷா வந்து என்னதான் சக்தி உடையவனாக இருந்தாலும் அந்த டிராகன் மனுஷனுக்குள்ள டிராகனோட குணமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் நல்ல முத்து உள்ள குழந்தை. அதனால் நம்ம நிஷாவால் டிராகன் அடிக்க முடியலை. இப்படி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனை சுற்றி பபுள்ஸாக தெரியுது. என்னடா அந்த பபுள்ஸு அப்படின்னு சொல்லி தொட்ட உடனேயும் நம்ம நிஷாவோட கை கல்லாக மாறிடுது. ஏன்னா இந்த அரக்கன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பபுள்ஸை விட்டுருக்கான். அந்த பபுள்ஸை தொட்ட உடனேயும் எல்லாரும் கல்லாயிருவாங்க போல. உடனே அந்த பபுள்ஸில் படாமல் அந்த டிராகன் மனுஷன் தாண்டி போய் ஒரே குத்து அரக்கனை குத்திட்டு அந்த குழந்தைய தூக்கிடுறான். அரக்கனோட வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தை வெளியே வந்துடுது. ஆனால் எச்சிப்பட்டிருக்கு இல்லையா அந்த குழந்தை மேலேயும், அதனால அந்த குழந்தையும் கல்லாயிருது. அந்த குழந்தைய தொட்ட டிராகன் மனுஷனும் கல்லாயிடுறான். இப்போ 2 பேரும் கல்லான உடனேயும் நம்ம ஹீரோ நிஷா மட்டும்தான் கல்லாகாமல் இருக்கான். எப்படியாவது இப்போ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ள அந்த அரக்கை வந்து எச்சியை துப்பிக்கிட்டே இருக்கான். அதுலேருந்து தடுக்கிறதுக்காக இந்த டிராகன் மனுஷனை ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு எல்லாத்தையும் தள்ளிட்டு வந்து ஒரே குத்து அரக்கன் எங்கே போய் விழுந்துடுறான். ஐயோ என்னை விட்டுருங்க, இதுலேருந்து இந்த கல்லா மாறுறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான மருந்து கொடு அப்படின்னு கேட்கும். சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அது என்னன்னு பார்த்தா அந்த அரக்கனோட மூக்குச்சிலிங்க, அதுதான் இந்த கல்லா மாறுறதுலேருந்து விடுவிக்கிறதுக்கான மருந்தான். ஐயே என்னடா இதை போய் குடிக்கிற, சரி வேறு வழி இல்லை, நான் கல்லாக இருக்கிறவன் முதல்ல என் கையை சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிஷாவும் அதை குடிச்சிடறான். குடித்த உடனே கை சரியாயிடுது. அப்போ இவங்களுக்கு என்னடா பண்ணுறது, இவங்களுக்கு தான் வாய் எல்லாமே ஃபுல்லாகவே கல்லாயிட்டாங்களே, எப்படி இவங்க வாயில் மருந்து ஊற்ற முடியும் அப்படின்னு கேட்கும்போது, நான் இதை வாயில் ஊற்றணும்னு சொல்லவே இல்லையே, உடம்புல தடவுனாலே கல் சரியாயிரும், அப்புறம் எதுக்குடா என்னை குடிக்க சொன்னேன், நானா குடிக்க சொன்னேன், நீயா குடிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவோம். ஐயே கருமோன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மருந்து எடுத்து அந்த மூக்குச்செல்லி எடுத்து அந்த டிராகன் இருக்கான் இல்லையா டிராகன் மனுஷன் அவனுக்கு தடவுறேன், அந்த குழந்தைக்கு தடவுறான். இப்போ 2 பேரும் நார்மல் ஆயிடுறாங்க. உடனே இப்போ இந்த பச்சை அரைக்கணும் டிராகன் மனுஷன் காலில் விழுந்து கெஞ்சுறேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேன், இதோட உனக்கு லாஸ்ட் வார்னிங், இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறான். இப்போ நம்ம ஹீரோவும் டிராகன் மனுஷனும் எதிரி எல்லாம் போயிட்டாங்க, இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். இப்போ நம்ம ஹீரோ நிஷா கிட்ட அந்த குட்டி குழந்தை ஒரு கட்டையை கொடுக்குது. ஒரு நிமிஷம் திகச்சு போயிடுறான் நம்ம ஹீரோ. ஏன்னா இது மாதிரி யாருமே அவன்கிட்ட பழகுனது கிடையாது. இப்போ தான் முறையாக இந்த குழந்தை நம்மள்கிட்ட பழகுது. என்னை பார்த்து உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அந்த குழந்தை எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லுது. உடனே நம்ம ஹீரோ நிஷாவும் அந்த டிராகன் மனுஷனும் விளாட்றாங்க. ரொம்ப ஜாலியாக காலில் ஏற்றி விட்டு இந்த கட்டையை வச்சு விளாட்றாங்க. உடனே மனசை விட்டு இப்போ ஹீரோ நிஷா பேசுகிறான் அழுதுகிட்டே, என் கூட யாருமே விளாண்டது கிடையாது சின்ன பிள்ளையிலேருந்து, என் அம்மா தான் விளாடுவாங்க, இந்த வட்டம் நீ தான் விளாண்டுருக்க, நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷா சொல்கிறேன். சொன்னோடனே இந்த டிராகன் மனுஷன் இனிமேல் நம்ம நண்பர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறேன். இப்போ நிஷாவை பார்க்குறதுக்காக அந்த கிராமத்தில் வந்து எல்லாரும் ஓடி வராங்க. ஏன்டா அந்த குழந்தைய இது மாதிரி பண்ணிட்டு, இவன் ஏதோ இவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணுறான், இந்த மாதிரி அரைக்க வந்துச்சு, நான் தான் உங்களை காப்பாற்றினேன், இந்த குழந்தைய காப்பாற்றினேன்னு நம்ம நிஷா சொல்கிறத இந்த கிராமத்து மக்கள் யாருமே கேட்கவே இல்லை. இவனை இனிமேல் இந்த கிராமத்தில் வச்சுருக்கக்கூடாது, நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு கத்தி விட்டுட்டு போயிடறாங்க. உடனே நம்ம ஹீரோ நிஷா, இவங்க எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, நம்ம கிளம்பணும்னு சொல்லி வீட்டுக்கு போகும்போது அந்த கிவான் பையன் அரைக்கன்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோ கோவம் வந்துடுது. என்னை எதுக்கு அரைக்கன்னு சொன்னால் குத்த போகும்போது அவங்க அம்மா பின்னாடி வந்து தலையிலேயே ஒரு அடி அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே அம்மாவையே அது நங்குன்னு அடிச்சிடுறான். கிவானோட அம்மாவை, நம்ம நிஷாவோட அம்மா இல்லை கிவானோட அம்மா நிஷாவை தலையில் அடிக்க விட்டியும் நிஷா வந்து அவங்க அம்மாவை அடிச்சிடுறான். அடித்த உடனே அங்கிட்டு போய் பறந்து விழுந்துடுறா. இப்போ மீதி இருக்க ஊர்காரங்க போனால் ஒன்றா சேர்ந்து ஹீரோவை அட்டின்னு அடிக்கிறாங்க. இவனும் எவ்வளோதாங்க பொறுத்துக்கிட்டு இருக்குது, எல்லாரையும் தூக்கி போட்டு அடிக்கிறான், எல்லாரும் காற்றுல பறகுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு கோவால் வந்துடுறான். கோவால் வந்து நிஷா நீ யாரையும் காயப்படுத்தக்கூடாது, நான் உனக்கு அதானே சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்னைய நான் டிராகனோட சண்டை போட்டேன், டிராகன் வந்து எனக்கு உதவி பண்ணிச்சு, அரக்கனோட சண்டை போட்டேன் அப்படிங்கிறத யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணால் யாருமே நம்பலை. இப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. வந்தவுடனேயும் மகனோட கையில் அந்த அரக்கனோட எச்சில் பட்டிருக்கும். அதை பார்த்துட்டு நிஷா போய் சொல்லலை அப்படிங்கிறத புரியுது அவங்க அப்பாவுக்கு. இப்போ கட் பண்ணால் அந்த டிராகன் பேரில் தான் கட்டுறாங்க. அவன் அவங்க அப்பா டிராகன் தந்திருக்கான். பக்கத்தில் அந்த வில்லனும் இருக்கான். என்னப்பா அவன் பயிற்சியெலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, தெய்வங்கள் வைக்கக்கூடிய போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் ஜெயிச்சு நீ ஒரு தெய்வங்களாகிறதுக்கு முயற்சி பண்ணுறியா அப்படின்னு கேட்குறேன். அப்பா எதுக்கும் பயப்படாதீங்க, என்னோட பயிற்சி நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் கடற்கரைக்கு போனேன், அங்கே ஒரு பையனை பார்த்தேன். என்னது நீ மனுஷங்களை பார்த்தியா,
நீ முட்டாத்தனமாக பண்ணிகிட்ருக்க. நீ அங்கே போய் மனிதங்களை பார்த்தா 1000 வருடங்களாக டிராகனை சிறை வச்சுருக்கும்போது எப்படி நீ வெளியே வந்த அப்படின்னு கொஸ்டின் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை இனத்தையும் அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த டிராகன் பையன், அவனை பார்த்தா எனக்கு என்னவோ கெட்டைய மாதிரி தெரியல, அவன் வந்து நல்லவனாக தான் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் அவனுக்குள்ளே நிறைய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தான் அந்த வில்லனுக்கு தோணுது, அந்த தீய சக்தி உள்ளவனை தான் நீ பார்த்துருக்க அப்படின்னு. அவனை அழைத்துதான் நீ அவனுக்குள்ளே உள்ள அந்த தீய சக்தியோட பிளம்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் அது முடியாது, அவன் என் நண்பனா நினைக்கிறேன், அதெல்லாம் கிடையாது, இதுதான் உன்னோட பணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா டிராகனும் அவங்க உடம்புல இருக்க சக்தியை கொடுத்து இந்த டிராகன் மனுஷனுக்கு ஒரு புதிய உடம்பையே கொடுக்குறாங்க. மிகப்பெரிய சக்தியாக ஆகுறான் இவன். இப்போ இந்த பக்கத்து ஹீரோ நிசாவோட அம்மாவும் அப்பாவும் ஹீரோவை எப்படியோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ சமாதானம் ஆகலை, சாப்பிட கூட இல்லை. உடனே அவங்க அப்பா, இந்த மாதிரி இன்னும் 10 நாளில் உனக்கு பிறந்த நாள் வரப்போகுது, அதுக்காக நான் உனக்கு எல்லாரும் ஊர் மக்கள்லாம் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. எப்படிப்பா, என்னை தான் இந்த ஊரில் உள்ளவங்களாம் யாருமே ஏற்றுக்கடலை, அப்புறம் எப்படி எனக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றவும், நான் வந்து இந்த மாதிரி நீ டிராகனோட சண்டை போட்டதான் எனக்கு தெரியும், கையில் அந்த திரவம் ஒட்டி இருந்துச்சு, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன், அதை ஊரில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னையும் நம்ம ஹீரோ நிஜாவுக்கு ஒரே சந்தோஷமாயிருது. அவங்க அம்மாவும் அப்பாவும் இப்போ கிளம்புறோன்னையும் நிஜாவை பார்க்கறதுக்காக இந்த வில்லன் வந்துடுறான். வில்லன் வந்தோடனே, யாரா நீ இங்கே எப்படி இங்கே வந்தான்னு சொல்லிட்டு வில்லனோட சண்டை போடும்போது, எப்பா கொஞ்சம் பொறு, இந்த கோவாலோட சேர்ந்து வேலை பார்க்குறவன் தான் நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன். என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, உன்னோட 3வது வருஷத்தில் உன்னோட மின்னல் தாக்கி நீ இறந்துருங்கிறது தான் உன்னோட சாபம், அது உங்கள் அம்மா கிட்ட இன்னும் சொல்லலை இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிறது தீய சக்தி அப்படின்னு சொல்லட்டியும் நம்ம நிஜாவுக்கு ஒரே ஆச்சரியமாயிருது. உடனே அவங்க அம்மா அப்பாட்ட வந்து இதை பற்றி கேட்கலான்னு வரும்போது விழா இங்கே கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்கும்போது உடனே இந்த கோவாலி, உனக்காக நான் ஒரு பரிசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பை கக்கக்கூடிய ஈட்டியையும் ஒரு மந்திர ரிப்பனையும் கொடுக்குறான். கூடவே பக்கத்தில் இருக்க பன்னிக்குட்டியை காட்டி, இதுதான் உன்னோட வாகனம், அதை ஒரு முறை தொடு அப்படின்னு சொன்னோடனே அந்த பன்னிக்குட்டி 2 சக்கரமாக மாதிரி நம்ம ஹீரோ நிஜா வானத்திலே பறக்கிறான். அது வானத்தில் இழுத்துட்டு போகுது. இப்போதான் அவங்க அப்பா ஒரு சுருக்கு பையை இடுப்பில் மாட்டி விட்டோன்னையும் ஹீரோ, எப்படிதான் இருந்தாலும் நான் இன்னைக்கு இறக்க போகிறேன், இதுதானே என்னோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லுவோம். நீ இதெல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நிஜாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. நீங்கள் என்கிட்ட எப்போயோ உண்மைகளெல்லாம் சொல்லியிருக்கலாமே, இதுக்கு என்கிட்ட நான் ஒரு நல்ல சக்தின்னு என்னைய போய் சொல்லி நடிக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் சொல்கிறான். சொன்ன உடனே அவன் கழுத்தில் இருக்க தாயத்து அப்போ ஒட்டையுது. உடனே இந்த கோவாலு, உனக்கு யார் இந்த மந்திரத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த தாயம் உடஞ்சி கீழே விழுந்தோடையும் அந்த தாயத்தை அந்த வில்லேஜ்காரே எடுத்து வச்சுக்கிறியான். இப்போ ஹீரோ உடம்பு பூரா தீப்பொறிகள் பறக்க ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் அவனோட சின்ன வயசு உருவம் மறைஞ்சு ஒரு இளைஞரோட உருவத்துக்கு மாறிட்டான். உண்மையை சொல்லணும்னா இந்த நிஜ உடம்புக்குள்ள இருந்த தீய சக்தியை கண்ட்ரோல் பண்ணதே அவன் கழுத்துல இருந்த காப்பு தான். அப்போ அந்த கழுத்துல உள்ள காப்பம் போயிட்டனால அவன் சக்தியை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதனால பயங்கரமா உக்கிரமாகி அந்த ஊரையே நெருப்பால அழிச்சிட்டு இருக்கான். இப்போ வெறி பிடிச்ச மாதிரி மக்களை நிஜா தாக்கும்போது அவங்க அப்பா எவ்வளவு தடுக்க முயற்சி பண்றாரு, ஆனால் முடியலை. அவங்க கோவாலும் முயற்சி பண்ணுறான், எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுறாங்க அவனை தடுக்க, ஆனால் முடியலை. இப்போ அந்த இடத்துக்கு அந்த டிராகன் மனுஷன் வந்துடுறான். இந்த வில்லையன் அவன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இந்த மாதிரி இப்போ இந்த நிஜா பையன் வந்து ஊரில் உள்ள எல்லாரையும் அழைச்சிட்டு இருக்கான். இப்போ நீ போய் ஊரில் உள்ளவங்களை காப்பாற்றிட்டு இந்த நிஜா பையன் உடம்புக்குள்ள இருக்க அந்த தீய சக்தியோட பாலை எடுத்துகிட்டு வந்துரு, எல்லாரும் உன்னைய கடவுள்னு நம்புவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த டிராகன் மனுஷனுக்கு அது ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அவன் நீ நண்பனா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இந்த டிராகன் மனுஷன் இங்கே வந்துடுறான். ஆனால் போகும்போது அந்த வில்லங்கையில் உள்ள காப்பையும் இந்த டிராகன் பையன் வாங்கிட்டு போயிடுறான். ஒரு பக்கத்தில் நிஜா தான் கட்டுப்பாட்டிலேருந்து தான் அப்பாவே கொல்ல எழும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு டிராகன் மனுஷன் வந்துடுறான். பனிக்கட்டியோட சக்தியால் நிஜாவோட ஆயுதத்தையே பறக்கி விட்டான். ஆக்சுவலாக அந்த டிராகன் மனுஷன் தான் முகத்தை மறைச்சி வச்சிருக்கான். ஏன்னா இங்கே உள்ள யாருக்கும் இவன் டிராகன்னு தெரிய வந்துச்சுன்னா பல ஆயிரம் வருடங்களா கடவுளுக்குள்ள இருந்தவன் நீ எப்படி வெளியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அதனால தான் இப்போ 2 பேருக்கு இடையில சண்டை ஆரம்பிக்குது. நம்ம நிஜா நெருப்பு சக்தியை ஆயுதமாக பயன்படுத்தும் போது இந்த டிராகன் மனுஷன் பனிக்கட்டியை ஆயுதமாக பயன்படுத்துகிறான். ஹீரோ நிஜா அட்டாக் பண்ண வரும்போது இந்த டிராகன் மனுஷன் அவனோட ஆயுதத்தை உரைய வச்சு லாக் பண்ணுறான்.
கூடவே இந்த டிராகன் மனுஷன் வச்சிருந்த காப்பை கோவால் கிட்ட தூக்கி போடுறான். உடனே கோவால் மறுபடியும் அந்த காப்பை ஒரு மேஜிக் வளையமா உருவாக்கி ஹீரோ நிஜாவோட கழுத்துலயே போட்டு விட்டுறாரு. மறுபடியும் நிஜா குழந்தையா மாறிடுறான். இப்போ அவங்க அம்மா பக்கத்தில் வரும்போது யாரும் என்னை தொடாதீங்க, நீங்கள் எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பறக்கும் சக்கரத்தோட உதவியால் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். அதே டைமில் லீ, தம்பி நீங்கள் யாருன்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நன்றி, உங்களோட முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் உள்ள துணியை எடுத்து விட்டுறாரு. அப்போ தான் தெரியுது டிராகன் மனுஷன்னு. டிராகன்கள்லாம் 1000 வருடங்களாக உள்ளே இருக்கும்போது நீ மட்டும் எப்படி வெளியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கோவாலுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இப்போ எல்லாரும் இவன் பக்கம் திரும்புகிறாங்க. திரும்பினோடனையும் உடனே இந்த டிராகன் பையன் வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம இங்கேருந்து போயிடுவோம்னு போகிறப்ப அந்த இடத்துக்கு கரெக்டாக வெளியே வந்துடுறான். கோவாலுக்கு ஒரே ஷாக்கு. டே, அப்பனா நீ இவன் கூட ஒன்றா சேர்ந்து கடற்கடியில் எல்லா வேலையும் பார்த்துருக்கீங்களாடா அப்படின்னு கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் கடவுளோட விதிக்கு எதிராக நீங்கள் சூழ்ச்சி பண்ணுறீங்களா அப்படின்றோம். ஆமாம், பெரிய பொல்லாத கடவுள் எங்களை பல 1000 வருடங்களாக கடற்கடியில் சிறப்பிடிச்சு வைக்கிறதா உங்கள் கடவுளோட விதியா? நாங்களும் வாழணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராகன் மனுஷன் சொல்கிறான். உடனே இந்த வில்லன் வந்து நம்ம டிராகன் மனுஷனை பார்த்து இந்த மாதிரி இங்கே வரு, உன்னோட உருவத்தை இங்கே இருக்க எல்லாரும் பார்த்துட்டாங்க. சொர்க்கத்தோட ராஜா திரும்ப வந்ததுக்கப்புறமா அவங்க கிட்ட மட்டும் இதை சொன்னாங்கன்னா உங்களோட டிராகன் இனமே நிரந்தரமாக அழிக்கப்படும். உன் இனத்தை காப்பாற்றணும்னா இதுதான் ஒரே வழி, இந்த ஒட்டுமொத்த கிராமத்தையும் அழிச்சிரு அப்படின்னு இந்த வில்லன் சொல்கிறான். கல்லாக்கிக்கிட்டு இந்த நகரத்துக்கு மேலே மிகப்பெரிய தண்ணியை உருவாக்குறான். அது மட்டும் கிடையாது, நொடி பொழுதுல அதை ஒரு பனிக்கட்டியாகவும் மாற்றிட்டான். இன்னொரு பக்கம் தனியாக காட்டுக்குள்ளே வந்த ஹீரோ அங்கே இருக்க மரங்களை அடித்து உடைச்சிட்டு இருக்கான். அப்போதான் அந்த மந்திர சக்கரம் மறுபடியும் பன்னிக்குட்டியாக மாறுது. இப்போ ஹீரோவுக்கு ஒரு சின்ன இல்யூஷனையும் காட்டுது. அப்போ ஒரு சீனில் ஹீரோவோட அப்பா சொர்க்கத்தோட ராஜா கிட்ட தன்னோட மகனை காப்பாத்துறதுக்கு உதவி கேட்டு போயிருப்பாரு இல்லையா? அப்போவோட அந்த மேகராஜா வந்து இதெல்லாம் உங்களால் முடியாது, எப்படினாலும் உங்கள் மகன் 3 வயசுல மின்னல் தாக்கி இறக்க தான் போகிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா 2 விதமான தாயத்து இருக்கு. அதுல ஒண்ணு சாபம் யாருக்கு இருக்கோ அவங்க வச்சுக்கிறணும். இன்னொரு தாயத்தை குடும்பத்துல இருக்க ஒரு ஆள் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட சாபம் அந்த குடும்பத்துல இருக்க இன்னொரு ஆளுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கறது தெளிவா சொல்றாங்க. உடனே தன்னோட குழந்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட அப்பாவே அந்த தாயத்தை வாங்கி வச்சுக்கிறாரு. அந்த தாயம் தான் இப்ப ஹீரோவோட அப்பா வந்து நம்ம நிஜாவோட இடுப்புல கட்டிட்டு இருந்திருப்பாங்க. அதை எடுத்து நிஜா பார்த்த உடனேயும் நம்ம இந்த ஊரு நம்மளை எவ்வளவுதான் தப்பா பேசினாலும் செஞ்சாலும் நம்ம அப்பாவும் அம்மாவும் நமக்காக தான் இருக்காங்க, நமக்காக தான் எல்லாம் செய்யறாங்க, நம்ம அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்காக நம்ம திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள மறுபடியும் நம்ம நிஜா ஹீரோ வராரு. இதே சமயம் அந்த டிராகன் பையன் நகரத்துக்கு மேல இருக்கக்கூடிய தண்ணியை அப்படியே ஃபுல்லா உரைய வைக்கும்போது அவனை தடுக்கிறதுக்காக ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் கத்தி வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா அவன் உடம்புல இருக்க டிராகனோட செதுகள் எப்படிப்பட்ட தாக்குதலையும் ரொம்ப ஈஸியா தடுக்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட அப்பா அவனோட தலையை தாக்கி அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நொடி பொழுதுல அவங்க அம்மாவையும் அப்பாவையும் உரைய வச்சிடறான் பனிக்கட்டியா. அப்ப எதிர்பாராத நேரத்துல எங்கிருந்து பறந்து வந்த ஒரு நெருப்பு சக்தி டிராகன் பையன் மேலேயே டப்புன்னு அடிக்குது. இது மூலமா ஏற்பட்ட வெப்பத்தால உறைஞ்சு போயிருந்த அப்பாவும் அம்மாவும் நார்மல் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா வந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம நிஜா ஹீரோ தான். 2 பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. இப்ப இந்த டிராகன் பையன் கூட இந்த வில்லன் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ இவங்க 2 பேரும் கூட்டாளி தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிராகன் பையனுக்கு நம்ம ஹீரோவோட பவர்ஸ் அதிகம். அதனால நம்ம ஹீரோவை பொழந்து கட்டிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல தண்ணீர் சக்தியை பயன்படுத்தும் போது ஹீரோ நெருப்பு ஈட்டிய வச்சு எல்லாத்தையும் தடுத்துட்டு இருக்கான். இதன் மூலமா அந்த இடமே ஒரு புகை மூட்டமா வருது. வேகமா உள்ள வந்த இந்த டிராகன் பையன் நிசாவை அட்டாக் பண்றேன்ற பேர்ல முன்னாடி உள்ள வில்லன் அடிக்கிறான். ஏண்டா நிசாவை அடின்னு சொன்னா என்னையும் அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் நம்ம ஹீரோ நிசாவா மாறிடுறான். அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ தான் உருமாறி இந்த மாதிரி பண்ணியிருக்கான். எது நிசா எது வில்லன்றது தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி இந்த டிராகன் மனுஷன் வில்லனையே திரும்ப திரும்ப போய் அடிச்சிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ நிசாவோட அம்மா அப்பாவை அட்டாக் பண்றதுக்காக இந்த டிராகன் பையன் வரான். இப்ப நம்ம ஹீரோ நிசா அவன் உள்ள போய் தடுத்துறான். தடுத்த உடனே நிசா மேலே தாக்குதல் விழுந்துருது. உடனே நிசா ரொம்ப அப்படியே சோர்வ மயக்கப்பட்டு விழுகிற மாதிரி விழுந்துடுறான். இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு இந்த டிராகன் பையன் வேகமா தன்னோட உருவத்தை ஒரு பெரிய டிராகனா மாத்தி மேல இருக்க ஐஸ் கட்டியை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றான்.
இப்ப எப்படியாச்சும் மொத்த பேரையும் காப்பாற்றணும். அதனால நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறாங்க. உச்சரிச்ச உடனேயும் கழுத்துல இருக்க அந்த வளையம் கலண்டு நம்ம ஹீரோவோட கைக்கு வந்துடுது. இப்ப அந்த சக்திய, இந்த தீய சக்திய, ஹீரோக்குள்ள உள்ள தீய சக்திய அவனால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதே மாதிரி பெரிய ஆளாகி வில்லனை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு சக்தியும் கிடைச்சு போயிடுது. இப்ப தன்னோட முழு பலத்தோட அந்த பனிக்கட்டிய மேல தாங்கி பிடிச்ச மாதிரி நின்னுகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ நிஜா. ஏன்னா அவன் விட்டுட்டான் அப்படின்னா அந்த பனிக்கட்டி கீழே உள்ள மக்கள் மேலே விழுந்து மக்கள்லாம் இறந்துருவாங்க. அதனால டிராகன் பையனுக்கு எதிராக இந்த பனிக்கட்டையை தூக்க முடியாம இருந்தாலும் கூட உள்ள இருந்து திரும்ப 4 கை வெளியே வருது. வெளியே வந்து இந்த பனிக்கட்டிய நம்ம ஹீரோ ரொம்ப கவனமா மேல தூக்கி பிடிக்கிறான். இப்ப இந்த டிராகன் பையன் உருவாக்குன பனிக்கட்டி சின்ன பின்னமா உடையுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ நிஜா இந்த ஈட்டி முனையில இந்த டிராகன் பையனை பிடிச்சு வச்சுக்கிட்டான். ஆனா அவனை குத்தல. நீ எப்ப இருந்தாலும் என்னோட நண்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். இப்ப நம்ம ஹீரோ நேரா அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து மந்திர துணியால அம்மாவும் அப்பாவும் கட்டி போட்டுட்டு, நான் இறக்க போறதை உங்களால தடுக்க முடியாது, எனக்காக நீங்க உங்களோட உயிரை இழந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்பா கொடுத்த அந்த பத்திர பேப்பரை கிழிச்சு போட்டுருவான். இப்படி உணர்ச்சியா பேசிட்டு இருக்கும்போது அந்த சொர்க்கத்தோட மின்னல் வந்து நம்ம ஹீரோவை டக்குன்னு அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணோடனே ஹீரோ அப்படியே மேல போறான். போகும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த டிராகன் மனுஷன் என்னதான் இருந்தாலும் அவன் நம்மளோட நண்பன், அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோவோட கையை பிடிக்கிறான். பிடிச்சி இழுக்க முயற்சி பண்ணும்போது அந்த நல்ல சக்தி தீய சக்தி ரெண்டுமே ஒன்னா சேர்றதால கேஆஸா மாறுது. கேஆஸுக்கு ஏற்கனவே அடுத்தவங்களோட சக்தியை அப்சர்வ் பண்ணிக்கிற பவர் இருக்கும். அதனால அந்த மின்னல் சக்தி இவங்க 2 பேருக்குள்ள பாயுது. அந்த சக்தியை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு கட்டத்துல. இப்ப மேல இருந்து ஒரு மின்னல் உருண்டை பக்கத்துல வருது. உடனே ஏன் நண்பா, நம்ம சேர்த்து வச்சிருக்க இந்த மின்னல் சக்தி அந்த மின்னல் உருண்டை மேலேயே தூக்கி போடு அப்படின்றாங்க. தூக்கி போட்ட உடனே பயங்கரமா 2 சிதறுது. இப்ப அந்த மின்னல் சக்திக்கு நடுவுல நம்ம ஹீரோவும் டிராகன் பையனும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் அழிய போற நேரத்துல டக்குன்னு உள்ள வந்த நம்ம கோபாலு ஒரு மந்திர தாமரையை விரிக்கிறான். விரிச்ச உடனேயும் நம்ம ஹீரோ அப்புறம் இந்த டிராகன் பையனோட ஆன்மாவை அந்த பெட்டிக்குள்ள கவர் பண்ணிடுறாங்க. சொர்க்கத்தோட வெளிச்சம் போனதுக்கு அப்புறமா இந்த தாமரை பெட்டியும் ஓபன் ஆகுது. உள்ள இருந்து நம்ம டிராகன் பையனும் நம்ம ஹீரோவும் வெளியே வராங்க. இவங்க 2 பேரும் ஆக்சுவலா இறக்கல, அவங்களோட ஆன்மா உயிரோட தான் இருக்கு. ஆனா என்ன, அவங்களுக்கு மட்டும் உடல் இல்லாம இருக்கு. எப்படியும் நம்ம மகன் சாகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தா இப்ப அந்த கிராமத்துல இருக்க மக்கள் நம்ம ஹீரோவை அரக்கனா பார்த்த அந்த மக்கள் இப்ப ஒரு ஹீரோவா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் நம்ம ஹீரோவை கடவுளா நினைச்சு வணங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கான மரியாதையையும் கொடுக்குறாங்க. இதோட இந்த படம் ஃபர்ஸ்ட் பாகம் முடியுது. 2வது பாகத்தை அடுத்த நாட்கள்ல போட முயற்சி பண்றேன். நான் ஸ்டார்டிங்லயே ஒரு விடுதலை கேட்டிருப்பேன், மரியாதை இல்லாத ஊர் என்னன்னு கேட்டிருந்திருப்பேன். அதுக்கான பதில நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு. ஓகே, பாய்.